ஹை ஸ்டூடெண்ட்ஸ், குட் ஈவினிங். உங்களுக்காக தான் இந்த வீடியோ பதிவு. தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாம வந்து கொஞ்சம் ஃபுல்லா வந்து பாருங்க. உங்க லைஃப்க்கு வந்து ஒரு தேவைப்படுற ஒரு விஷயமா இருக்கும். ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் எனக்காண்டி கொஞ்சம் ஒதுக்கி இந்த வீடியோ வந்து ஃபுல்லாவே பாருங்க. இப்போ வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்குள்ள வந்து நிறைய பேர் வந்து வரதை வந்து நான் ரொம்பவே வந்து விரும்புறேன். அதாவது பசங்களோட பொண்ணுங்க வந்து நிறையவே என்கொயரி பண்ணிட்டாங்க, நிறையவே வந்து வராங்க. இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ங்கிறது வந்து நீங்க நினைக்கிற அளவுக்கு வந்து ரொம்பவே கஷ்டம் கிடையாது. ரொம்பவே வந்து ஈஸி. அதாவது புரிஞ்சு படிச்சோம் அப்படிங்கிற பட்சத்துல வந்து ரொம்பவே வந்து ஈஸி. இது பெரிய ஒரு கடினமான ஒரு விஷயமும் வந்து கிடையாது. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அகாடமில கம்மிங் மண்டேல இருந்து நியூ பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்றோம். நம்ம அகாடமியோட ப்ரொசீஜர் என்ன அப்படின்னா, ஒன்ஸ் வந்து நீங்க ஃபீஸ் பே பண்ணீங்க அப்படின்னா பாஸ் ஆகிற வரைக்கும் படிச்சுக்கலாம். அதை தவிர்த்து வந்து இடையில போற டெஸ்ட் பேட்சும் வந்து நீங்க ஃப்ரீயா அட்டன் பண்ணிக்கலாம். இன்னொரு விஷயம் என்னன்னா, காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல டிஎன்பிஎஸ்சி மட்டும் இல்லாம எஸ்எஸ்சி, பேங்கிங், ஆர்ஆர்பி இது மூணுத்துக்குமே வந்து சேர்ந்த மாதிரி வந்து படிச்சுக்கலாம். இதுக்கு வந்து தனியா நீங்க ஃபீஸ் கட்டணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா அது கிடையாது. நம்ம வந்து வெப்சைட்ல டெஸ்ட், இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி, பேங்கிங்லாம் நம்ம வெப்சைட்ல டெஸ்ட் வைக்கிறது வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. அது மட்டும் இல்லாம ஃப்ரீ புக் மெட்டீரியல்ஸ் வந்து கொடுத்துருவோம். வாரத்துல 2 டெஸ்ட் வைப்போம். அது ஓலைச்சுவடின்னு சொல்லிட்டு நம்ம டிஎன்பிஎஸ்சியில் நடக்கும் இல்லையா, தமிழ் 100, மேக்ஸ் 25 அந்த ஜிஎஸ் வந்து 75 அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து அந்த மாதிரி வந்து ஓஎம்ஆர்சி பேஸ்ல வந்து டிஎன்பிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டெஸ்ட் வச்சிருவோம். அது தவிர்த்து அது மட்டும் இல்லாம வந்து கம்மியான ஃபீஸ் அமௌண்ட்ல, ஏன்னா இவ்வளவுதான் ஒர்த்து அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியும். அதை தவிர்த்து அதிகமான ஃபீஸ் அமௌண்ட் வந்து நாங்க வந்து கேட்கறது கிடையாது. சில பேர் வந்து 6 மாசத்துக்கு வந்து அந்த அமௌண்ட் வந்து கேட்பாங்க. ஏன்னா நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கான புரிதலே வந்து இந்த 6 மாசம் வந்து ஆகும். அது தவிர்த்து நம்ம டெஸ்ட் பேட்சா இருக்கட்டும், மற்ற விஷயங்களா இருக்கும், திரும்ப வந்து நம்ம பைசா கட்டி படிக்கிற மாதிரி இருக்கும், டெஸ்ட் எழுதுற மாதிரி இருக்கும். அந்த ஒரு இது வந்து நம்ம அகாடமில கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு சர்வீஸ் மைண்டடா தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். விருப்பம் இருக்கிற ஸ்டூடெண்ட் வந்து நம்ம அகாடமில வந்து ஜாயின் பண்ணுங்க. உங்களுக்காக அந்த